Why do you think creating is everybody's purpose? எல்லாரும் ஏன் கிரியேட் பண்ணணும்? சும்மா இருக்கலாம். சும்மா இருந்தா செத்துருவியே. சும்மா இருந்தா செத்துருவே. உன் இன்ட்யூஷன் ஒன்று அப்பப்போ சொல்லுங்க. டேய் என்னடா சைலன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒருத்தரோட வாழ்க்கையில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கும். நான் சைலண்ட்டாக இருந்தது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அது முக்கியம். ஏன் நான் சொல்கிறேன், நீ வாழ ட்ரை பண்ணுறியா வாழ்றியா? வாழ்கிறேன். ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுறியா இருக்கியா? ட்ரை பண்ணுறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். என்னன்னா வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் கொடுக்கும். புதுசாக நான் காலேஜ் போகிறப்போ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறப்போ அங்கே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது, அங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதோட நான் அலைன் ஆக மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. ஓகே, ஸோ அங்கே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஹவு டு ஐ ஃபைட் இட்? யூ டோன்ட் நீட் டு ஃபைட், யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்னன்னா ரிச் பீப்புள் தே ஆர் வெரி கைண்ட் பீப்புள், பட் யூ கான்ட் ஈஸிலி ரீச் அவுட் டு தெம். ஏன் தெரியுமா? அவங்க வந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இல்லை, உன்னோட எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் மேட்ச் ஆகாது, உன்னோட தாட் ப்ராசஸும் அவங்க தாட் ப்ராசஸும் மேட்ச் ஆகாது. அதனால மட்டும் தான் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க. நாட் பிகாஸ் நான்லாம் பெரிய ஆள்றா நான் தான் உங்ககிட்ட பேசும், அந்த சீனே கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூஸ் கம்யூனிகேஷன் டசன்ட் மேக் எனி சென்ஸ். 100 பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ தனியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னா இட் இஸ் அ குட் சைன் தட் யூ ஆர் க்ரோயிங். யூ மஸ்ட் பி அலோன் பட் யூ ஷுட் நாட் ஃபீல் லோன்லி. வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பார்க்குறேன். அவர் வந்து மைண்ட் செட் பற்றி ஒரு ரீல் ஒன்று பேசியிருந்தார். அங்கேருந்து தான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, என்னாலுமே காசு சம்பாதிக்க முடியும், என் லைஃப்க்கு வந்து இவங்க காரணம் அவங்க காரணங்கிறத தாண்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்து என்னால் நிறைய விஷயத்த மாற்ற முடியும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஃபஸ்ட் அவர் தான். அண்ட் அங்கேருந்து நான் அவர் ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணுறேன் அண்ட் அவரோட கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு 3 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணுறேன் அண்ட் ஆல்மோஸ்ட் 3.5 years. அண்ட் இன்றைக்கி அவரோட அதே டேபிளில் நான் உட்காந்துருக்கேன். ஸோ திஸ் கான்வர்சேஷன் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு ஜேர்னி. ஸோ இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் மீ டு ஹேவ் திஸ் கான்வர்சேஷன் வித் யூ. மை வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ வில் பி திஸ்: ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இட்ஸ் ஃபார் எவர் எவால்விங். நான் இன்றைக்கி ஒரு விஷயமா இருப்பேன், நாளைக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருப்பேன். அண்ட் சில பேரோட ஐடென்டிட்டி மாறாமலேயும் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் how important is identity and கென்னட்டோட ஐடென்டிட்டி இப்போ இருக்க ஸ்டேட்ல என்ன அப்படின்னு கென்னட் டிஃபைன் பண்ணுவார்? நீ யாருன்றது முக்கியமே இல்லை. தளபதி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன பண்ண முடியும்ன்றது தான் முக்கியம். இங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க யாருன்றதை டிஃபைன் பண்ணி அவங்க யாருன்றதை டிஃபெண்ட் பண்ணியே அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சர்க்கிள் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கீங்கல்ல, அது உங்களை வளர்க்கலை, அது வளர்ச்சியை தடுத்துட்டு இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. எப்போல்லாம் நான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒரு ஐடென்டிட்டி வச்சுருந்தேனோ அப்போல்லாம் வந்து நான் வளர்ந்தேனான்னு கேட்டால் நான் வளரல. என்னோட வளர்ச்சி எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நான் எப்போ அந்த ஐடென்டிட்டியை உடைச்சனோ ஐ ஸ்டார்டட் க்ரோயிங். என்னோட காலேஜ் யூஜி வரைக்கும் நான் பெருசாக எதுவுமே பண்ணலை. என் லைஃப்பில் வந்து இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணல. ஏன்னா ஐ ஹேட் அன் ஐடென்டிட்டி ஆஃப் வாட் மை பேரண்ட்ஸ் கேவ் மீ. ஆல்ஃபினா இப்படி தான், எங்கள் வீட்டில் என்ன ஆல்ஃபின்னு கூப்பிடுவாங்க. ஆல்ஃபினா இந்த மாதிரி ஒரு பையன் தான், படிக்கிற பையன் இப்படின்னு ஒரு 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 என்விரான்மெண்ட் எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அதுதான் நான் உண்மையான ஐடென்டிட்டி சொல்லிட்டு நான் நம்பிட்டேன். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வரைக்கும் நான் வளரவே இல்லை. தென் ஒரு பாயிண்டில் வந்து வளராமல் இருந்து ஐ சா ஹவு ஃபெயிலியர் ஃபீல்ஸ் லைக். அதை நான் வந்து அந்த சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணும்போது இந்த ஐடென்டிட்டி எனக்கு வந்து ஹெல்ப்பே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ ஐ பிரேக் இட் அண்ட் ஐ பில்ட் அ நியூ பர்சன். அந்த நியூ பர்சனாக மாறும்போது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவுமே ஒரு ஸ்டாக்னன்சியை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஒரு பாயிண்ட்லையுமே நீ ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குன்னா அந்த ஐடென்டிட்டிக்கு ஒரு 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 லெவல் ஆஃப் க்ரோத் தான் இருக்குது. இந்த ஜேர்னியில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நீ உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறல, உனக்குன்னு ஒரு உருவத்தை நீயே கிரியேட் பண்ணிக்கிறல, அந்த உருவம் வந்து உன்னை ஒரு பாயிண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். அந்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் உன்னை அங்கேயே நிறுத்திடும். ஸோ விஷயம் என்னென்னா, நீ இதுதான்னு சொல்லிட்டு உன்னை டிஃபைன் பண்ணிக்காமல் இருக்கிறதே ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஜேர்னின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ப்ரூஸ்லி சொல்லுவார்ல, பி லைக் வாட்டர் மை ஃப்ரெண்டுன்னு. ஸோ ஒரு இடத்துக்குமே ஒரு கேரக்டர் தேவைப்படுது, ஒரு விதமான பர்சனாலிட்டிஸ் தேவைப்படுது. அந்த பர்சனாலிட்டியாக நம்ம எவால்வ் ஆகிக்கலாமே தவிர நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை டிஃபைன் பண்ணிக்க விரும்பல. ஏன்னா நீ டிஃபைன் பண்ணால் எனிதிங் விச் இஸ் டிஃபைன்ட் இஸ் சாலிட். எஸ், சாலிட் கேன் பி broken. கேன் பி. ஓகே, உனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறேன். அந்த ஐடென்டிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கல்லாக மாறிடுவேன். கல்லாக இருந்தால் உன்னை வச்சு ஒரு ஒரு பில்டிங்கை உருவாக்கலாம்.
இல்லை நீ இப்போ தான் அந்த ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணுற அப்படின்னா ரொம்ப ஒரு சாலிடாக இருக்காது, ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை உடச்சிடலாம். எஸ். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நீ செவுரு மாதிரி ஆகிடுவேன், ரொம்ப ஈஸியாக இருந்தால் கண்ணாடி மாதிரி உடச்சிடலாம். ஆனால் தண்ணி மாதிரி இருந்தால் உனக்குன்னு ஒரு ஃபார்மே இல்லை, யூ ஆர் ஃபார்ம்லெஸ். காற்று மாதிரி இருந்தால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, தண்ணி மாதிரி இருந்தால் எல்லாத்தையுமே உடைக்கலாம். சுனாமி வந்தால் என்ன செவராக இருந்தாலும் காலி. ஸோ அந்த மாதிரி பி ஃபார்ம்லெஸ். ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஜஸ்ட் பி ஃபார்ம்லெஸ். ஸோ பேசிக்லி ஐடென்டிட்டி இஸ் அ பவுண்டரி தட் லிமிட்ஸ் யூ. தட்ஸ் வாட் யூ சேயிங். யா. Got it. This is again a personal question. Imagine now you are not Kenneth. Kenneth is sitting against you, which is me. Kenneth கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், Kenneth இதனால தான்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் Kenneth எனக்கு இது தான்டா பிடிக்கவே பிடிக்காது, அந்த ரெண்டு விஷயம் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எப்படி ஓடிக்கிட்டே இருக்க, ஏன் உனக்குலாம் அடியே படாதா, ஏன் உனக்கு பிரச்சனையே வராதா, எப்படி எல்லா பிரச்சனையும் வந்தாலும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க, அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. பிடிக்காத விஷயம் அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருந்ததில்லை, கெனட்டுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருந்ததில்லை. அதனால் பர்சனல் லைஃப் இஸ் ஆக்சுவலி நாட், ப்ரொஃபஷனல் லைஃப் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த மாதிரி பர்சனல் லைஃப் இருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலி இல்லை. பட் அட் த சேம் டைம் கெனட் ஓன்ட் பிலீவ் இன் பேலன்ஸ். ஓகே, எல்லா விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா வந்துட்டு யூ கான்ட் சி கிரேட்னஸ். Greatness doesn't come with balance. Greatness comes with obsession. I'm obsessed in one thing, the other thing will bleed, and that is and the thing is like you need to be okay to handle something. So அதனால பிடிக்காத விஷயம்னு ஒன்றும் இல்லை. மேபி மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கு, பட் என்கிட்டயே நான் அந்த கொஸ்டின் கேட்டுக்கணும் அப்படின்னா இல்லை. பியூட்டிஃபுல் ஆன்சர். என்னை பற்றி பிடிக்காதுன்னு எதுவும் இல்லை, பட் மேபி சொல்லணும் அப்படின்னா பர்சனலி வந்து ஐ டோன்ட் ஹாவ் அ வெரி கிரேட் லைஃப் அப்படின்னு. அண்ட் அது காரணம் வந்து யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் நாட் ஜஸ்ட் ஃபார் யூ பட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் அரவுண்ட் யூ ஆல்சோ. கரெக்ட். பீட் த உங்கள் கம்பெனியில் இருக்க பீப்புளாக இருக்கலாம், உங்கள் ஃபாலோவர்ஸ், பீப்புள் ஹூ யூ மென்டார், டீச், கோச். ஸோ இத்தனை பேரோட லைஃப்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க, அண்ட் வாலண்டரிலி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்திருக்கீங்க. இது வந்து ரொம்ப ப்ரெஷர்டு ஸ்டேட்டில் உங்களை போடலையா? தட்ஸ் அ கிரேட் கொஸ்டின். சி, நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். என்னென்னா, கடவுள் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துறது கிடையாது, ஆனால் கடவுள் எல்லாத்தையுமே யாருக்கும் எதையுமே கொடுக்காமையும் இருக்கிறது கிடையாது. கடவுள் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார். அந்த டெஸ்ட்டை நீ பாஸ் ஆகிட்டேன்னா உனக்கு திருப்பி திருப்பி கொடுப்பார். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஆசையை காட்டுவார், அதுக்கப்புறம் அந்த ஆசையை காமிச்சிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பார். இது உன்னால் உண்மையாகவே இதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஹேண்டில் பண்ண முடிகிற அளவுக்கு தான் கொடுப்பாரு, நீ அதை ஹேண்டிலும் பண்ணிடுவேன். அந்த ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் உனக்கு அந்த ஒரு விஷயத்து மேலே ஆசை வரும், ஆசைப்பட்டு உள்ளே இறங்கிடுவேன். இறங்கினதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு ஆசையை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் டெஸ்ட்டை கொடுப்பாரு. டெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதில் பாஸ் ஆயிடுவேன், அப்புறம் ஆசை இன்க்ரீஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் கஷ்டத்தை கொடுப்பாரு. இந்த கஷ்டத்தை நீ தாண்டி வந்துட்டேன்னா 100 times ஆஃப் பிளெஸிங்ஸை கொடுப்பார். ஸோ எனக்கு எஸ், கரண்ட்லி ஐ ஹாவ் லாட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் வித் மீ. தட் இஸ் நாட், ஐ மீன் ஐ டோன்ட் see them as an employee, they are my family. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, சில கடமைகள் இருக்குது, சில ஆசைகள் இருக்குது. நான் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பெரிய ஆளாக நான் என்ன பண்ண போகிறேன்? சம்பாரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அவ்வளோ காசை சேர்த்து வச்சு என் வாழ்க்கை நான் என்ன பண்ண போகிறேன்? பட் ஐ டோன்ட் வாண்ட் தோஸ் growth for me to grow. I want that growth for me to prove that you too can also grow. Yes. ஸோ நான் வளர்ந்தா என்னை பார்த்து 10 பேர் வளருவாங்கன்றது எனக்கு தெரியும், அதுக்காக நான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இந்த ஜேர்னியில் இவங்க என் கூட இருக்கிறவங்களும் வளருவாங்கன்றது என்னோட இது. ஸோ அவங்களுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுக்காக ஓடும் போது எனக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கா, எனக்கு அது இது சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் ஐ எம் ஹாப்பிலி ரெஸ்பான்சிபிள். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். என்னன்னா அது வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் கொடுக்கும். இஃப் யூ பிகம் irresponsibly happy, see where you will end up being, and if you are responsibly happy, see where you will end up being. ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ட்ராக் மாதிரி. நீ ஃபாஸ்ட்டாக ஓடு, ஆனால் ட்ராக்ல ஓடு. சும்மா எங்கெங்கேயோ ஓடுனா பிரச்சனை ஆயிடும், சரியா? ஸோ அதனால ஐ எம் ஆக்சுவலி என்ஜாயிங். அண்ட் யூ திங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி கிவ்ஸ் யூ டைரக்ஷன். ஸோ மோர் தென் ப்ரெஷர், தட் டைரக்ஷன் இஸ் சரி. பியூட்டிஃபுல். திஸ் ஐ ஃபீல் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் கொஸ்டின். இது வந்து கிட்ட நான் கேட்டே ஆகணும்னு இருந்த ஒரு கொஸ்டின் சொல்லலாம். எவ்ரிபடிஸ் பர்பஸ் இஸ் டு கிரியேட் சம்திங், நாட் ஜஸ்ட் கண்டென்ட், பட்
create. But now we are in a pandemic of consumption. Everybody is consuming. The content, any sort of media, anything. There is very less creation that's happening. Data says it, people's behavior says it. So இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் ஒய் டு யூ திங்க் கிரியேட்டிங் இஸ் எவ்ரிபடிஸ் பர்பஸ்? எல்லாரும் ஏன் கிரியேட் பண்ணணும்? சும்மா இருக்கலாமே. சும்மா இருந்தால் செத்துருவியே. சும்மா இருந்தால் செத்துருவேன், அதான் உண்மை. why do you say so? நீ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? எப்படி வந்த? அம்மா மூலயமா வந்தேன். அம்மா மூலயமா வந்த. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் உனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காங்க. அந்த உடம்பு தான் உனக்கு இங்கே அமைஞ்சிருக்கு. ஓகேவா? they gave you a physical form. Correct. Okay. Physical form குள்ள ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு. அது என்னது? Soul. Your soul. அது யார் கொடுத்தா? அது யார்? the higher power. Yeah, you can call it the higher power. You can call it God. Basically there is a higher energy which is running inside you. Yes. அந்த கரண்ட் தான் உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. Yes. ஓகேவா? Who is God? The creator. He is a creator. He is only running inside you. அப்ப நீ யாரு? Co-creator. You are a co-creator. You should create. If you don't create, you will die. Got it. There is this super power. Or super powerன்றதை விட நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குது. அந்த ஹேபிட் எல்லாரோட வாழ்க்கையுமே மாற்றும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சைலன்ஸ். அண்ட் இன்னைக்கு சைலன்ஸ் ஹேஸ் பிகம் வெரி ரேர். வீட்லேயும் சரி, கலெக்டிவாக என்வாயன்மெண்ட்லேயும் சரி, தேர் ஜஸ்ட் நாய்ஸ் எவ்ரிவேர். எவ்ரி மொமெண்ட் இஸ் ஃபில்ட் வித் மியூசிக். எவ்ரி மொமெண்ட் இஸ் ஃபில்ட் வித் சம் சார்ட் ஆஃப் கன்சம்ஷன். நான் என் கூட என் தாட்ஸோட என் ஃபீலிங்ஸோட உட்கார்றது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அதனாலே ஐ பிலீவ் டுடேஸ் ஜென்ரேஷன் சஃபர்ஸ் அ லாட். கரெக்ட். சைலன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒருத்தரோட வாழ்க்கையில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகிறதுக்கும். நான் சைலண்ட்டாக இருந்தது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அது முக்கியம். ஏன் நான் சொல்கிறேன், யார் வேணால் பேசலாம், பட் எல்லா பேச்சுமே ஒரு மீனிங் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. There are a lot of people whose communication doesn't make any sense. Silence gives you clarity. Silence gives you confidence. Yes. Silence gives you strength. Yes. It gives you purpose. ஒரு விஷயத்தை கொடுத்து தானே ஒரு விஷயத்தை வாங்க முடியும். அந்த மாதிரி நீ உன்னோட லைஃப்பில் சைலன்ஸை கொடுத்தா மட்டும்தான் உன்னால் உன் லைஃப்பை உன்கிட்டேருந்து உருவாக்கிக்க முடியும். உன்னை சுற்றி ஒரு 100 பேர் இருக்காங்க அஷிக். 100 பேருமே பெரிய ஆளுங்க தான் வச்சுக்கோ. அவங்களாம் உன்னை சுற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உனக்கு நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் வரும். உன் நிறைய கிராப் பண்ணிப்பேன், சரியா? அதுக்கப்புறம் நீ போய் தனியாக உட்காருவேன். தனியாக உட்கார்ற இடத்துல தான் நீ உருவாக்குவேன். அதாவது உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உனக்கு தேவை, அதுவும் வேணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் நீ உனக்குன்னு ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கணும். நீ தனியாக இருக்கும் போது தான் உருவாக்குவேன். நீ தனியாக இருக்கும் போது தான் தெளிவாக யோசிப்பேன். நீ தனியாக இருக்கும் போது தான் வந்து ஏதாச்சும் உன்னோட லைஃப்பை என்ன பண்ணணுன்றதை யோசிப்பேன், ஏதாவது செய்வேன். ஸோ தட் அலோன்னஸ் பேசிக்லி அ சைலன்ஸ்டு ஸ்டேட்டு. அந்த சைலன்ஸ் ஸ்டேட்டை நீ பாட்டு கேட்குறியா, இல்லைனா சும்மா எதாவது ஸ்க்ரோல் பண்ணுறியா, இல்லை ஏதாச்சும் நெட்ஃப்ளிக்ஸில் எதாவது பார்க்குறியா, இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து உனக்காக யூஸ் பண்ணுறியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புள் who யூஸ் their சைலன்ஸ் ஃபார் their own self, they create something great. People who use that silence to distract themselves through other things, they just be who they are. கரண்ட் லைஃப்லையும் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க கரண்ட் லைஃப்பை அப்படியே ஃப்யூச்சருக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களால எதுவுமே புதுசாக உருவாக்க முடியாது. ஸோ சைலன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, உன் வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு அது முக்கியம். உன் லைஃப்பை மாற்றுறது உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். அப்போ சைலன்ஸ் அவ்வளோ முக்கியம். யூ டோல் மீ சம்திங் இம்பார்ட்டன்ட். நிறைய பேரோட கம்யூனிகேஷன் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, பட் அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. தட் சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் பேசிக்லி யூஸ்லெஸ். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட். இன் டுடேஸ் வேர்ல்டு டெக்னிக்கலி 100% ஸ்ட்ராங்காக நிறைய பேர் இருக்காங்க, பட் கம்யூனிகேஷன் வைஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அண்ட் ஐ ரெட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். உன்னோட டெக்னிக்கல் சைடில் லெட்ஸ் சே யூர் 100 out of 100 அண்ட் கம்யூனிகேஷனில் யூர் 30 out of 100. உன்னோட ஓவரால் மார்க் 30 out of 100 தான் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னா, தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மீ நோயிங்? நான் பண்ணிவிடுவேன், நான் சாகும் போது நான் பண்ணி வச்சதும் செத்துரும். எஸ். ஸோ அதனாலே கான்ஷியஸாக கம்யூனிகேஷனில் பெட்டர் ஆகணுன்ற எஃபர்ட் வந்து நான் போடுற ஒரு பர்சன். ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சனல் க்ரோத்துக்கும் சரி, ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கும் சரி? இது ரொம்ப கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இதை கொஞ்சம் தெளிவாக நீ புரிஞ்சுக்கணும், ஓகேவா?
again I'll separate this into two things. Yes. Human power and God power. Human power வந்து உடம்புல இருந்து வருது. இந்த body can do anything, ஓகேவா? But human power is limited. Yes. Basically உன்னால ஒரு விஷயம் பண்ண முடியுது. Skill. Your skill is basically you need to do something and you will grow out of it. சரியா? Correct. அந்த ஸ்கில்லை நீ இன்னும் பெருசாக பண்ணோன்னா உனக்கு ஒரு டீம் தேவைப்படும். ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க. Correct. நீ தனியாக பண்ணாலும் சரி உனக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. 10 பேர் சேர்ந்து பண்ணாலும் சரி உனக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. பட் இதை தாண்டி ஒரு மேஜிக்கல் பவர் கொடுத்துருக்காரு கடவுள். அது என்னென்னா 2 things. ஒன்று உன்னோட கம்யூனிகேஷன், Correct. இன்னொன்று உன்னோட திங்கிங். இது ரெண்டுத்துக்குமே லிமிடேஷனே கொடுக்கல அவர், ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயத்தையும் யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வளர்ந்துருவாங்க. ஸோ இங்கே இந்த ஹியூமன்லி பவர்ஸை நீ மாஸ்டர் பண்ணிவிட்டு காட் பவரை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். புரியுதா? நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்லில் நீ என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் அதை உனக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியலனா வேஸ்ட்டு. அதை பற்றி இமேஜின் பண்ண தெரியல, அதை பற்றி யோசிச்சு அதை பெரிய விஷயமா ஆக்க தெரியலனா நீ அங்கேயே இருந்துருவேன். ஒன்று நீ இமேஜின் பண்ணி அதை பெருசாக மாற்றணும். அண்ட் பெருசாக மாற்றுறதுக்கு நீ கம்யூனிகேட் பண்ணணும். திங்க் பிக் அண்ட் கம்யூனிகேட், திங்க் பிக் அண்ட் கம்யூனிகேட், திங்க் பிக் அண்ட் கம்யூனிகேட். யூ வில் பிகம் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். Okay. ஸோ ஸ்கில் இஸ் தேர் and you use the human power which is the skill. Yes. You use the God power which is the thinking and communication. You mix these things together. You master both of these powers together. உன்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லை. Got it. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சிம்பிளாக மாஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. அண்ட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் ஃப்ரம். ஐ எம் நாட் அ கிரேட் ரைட்டர். எனக்கு மேடையில் ஏறி பேச வராது. வேர் டு ஐ ஸ்டார்ட் ஃப்ரம்? Number 1, start writing. Okay, because என்ன ஆகுதுன்னா your communication gets better when you write. Okay. அதாவது நீ பேசுகிற கம்யூனிகேஷன் நீ எழுதும் போது பெட்டர் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீ வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன், சரியா? சொல்லும் போது உன் மைண்டில் படுறது எல்லாத்தையுமே ரொடன்னு சொல்லுவேன். கரெக்ட். இப்போ அதே விஷயத்த போய் எழுதேன், உன்னோட ஸ்பீக்கிங் ஸ்லோவாக மாறும். உன்னோட ஸ்பீக்கிங்கு ஒரு கான்ஷியஸான ஒரு திங்கிங் ஒன்று வரும். ஏன்னா அந்த தாட்டை நீ ஸ்லோ டவுன் பண்ணி கான்ஷியஸ் திங்கிங்கை வச்சு நீ எழுதுற. ஸோ எழுத என்ன ஆகும்னா யுவர் பிரெயின் வில் பிகம் ஸ்ட்ரக்சர்டாக மாறும். கான்ஷியஸாக யோசிக்க ஆரம்பிக்கும், ஸ்ட்ரக்சர்டாக யோசிக்க ஆரம்பிக்கும், தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த தெளிவான திங்கிங், கான்ஷியஸ் திங்கிங் எல்லாமே ஒரு ப்ராக்டிஸாக மாறுற இடம் ரைட்டிங். ஓகே. ஓகே. ரைட்டிங் இஸ் நாட் எழுதணுன்றது கூட அவசியம் இல்லை. நீ டைப் கூட பண்ண ஆரம்பிங்க. நீ பண்ண உன்னோட தாட் ப்ராசஸ், உன்னோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே தெளிவாக மாறுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேச ஆரம்பி. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசு. அப்புறம் ஒரு 2 பேரை உட்கார வச்சு பேசு. அதுக்கப்புறம் ஒரு 5 பேரை உட்கார வச்சு பேசு. அதுக்கப்புறம் ஒரு 10 பேரை உட்கார வச்சு பேசு. எல்லாருமே ஒன்று அசிங்கமாக என்னடா வேண்டே இவன் பேசுறதுலாம் ஒரு இஸ் இட் மேக்கிங் சென்ஸ் அப்படின்னு தான் கேட்பானுங்க. பட் it doesn't need to make sense. Yes. What makes sense is you are showing up. Correct. Just talk to those 10 people. Now you have 10 people listening to you. Correct. You already became a public speaker. Then you become a super powerful public speaker. Yes. So அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நீ மாஸ்டர் பண்ணிக்கிட்டே போ. It's just about being consistent, showing up. But it starts with thinking, then writing, then communicating with few people, then communicating with more people, then communicating to the world. Super. Amazing. Okay. My next question is about, you said நம்ம communicate பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதோ or when I want to extend my area of influence, the impact I create அதை நான் மல்டிப்ளை பண்ணுன்றப்போ I have to communicate to a lot of people. So I put myself in social setups. கரெக்டாக? That is groups, companies, teams, anywhere. ஸோ புதுசாக நான் காலேஜ் போகிறப்போ, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறப்போ, அங்கே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது. அண்ட் அங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதோட நான் அலைன் ஆக மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். பட் தேர் சம்திங் கால்ட் அஸ் பியர் ப்ரெஷர், தேர் சம்திங் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். என்னோட ட்ரீம்ஸ் பெருசாக இருக்குது, என்னோட விஷன் பெருசாக இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே பிகாஸ் அங்கே இருக்க கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஒரு லோவர் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிறதுனால இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. என்னோட சரௌண்டிங்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது என்னோட விஷனுக்கோ என்னோட கோலுக்கோ. ஓகே. ஸோ அங்கே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஹவு டு ஐ ஃபைட் இட்? யூ டோன்ட் நீட் டு ஃபைட், யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. என்னன்னா நான் ரீசெண்டாக வந்து ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்த படித்தேன். என்னன்னா வெல்தி பீப்புள், ரிச் பீப்புள், தே ஆர் வெரி கைண்ட் பீப்புளாம். ஓகே. தே ஆர் வெரி கைண்ட் பீப்புள், தே ஆர் வெரி ஹம்பிள் பீப்புள். பட்
யூ கான்ட் ஈஸிலி ரீச் அவுட் டு தெம். எஸ். ஏன் தெரியுமா? ஏன்? அவங்க வந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இல்லை, உன்னோட எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் மேட்ச் ஆகாது. உன்னோட தாட் ப்ராசஸும் அவங்க தாட் ப்ராசஸும் மேட்ச் ஆகாது. அதனால மட்டும்தான் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க. அதனால மட்டும்தான் அவங்க கூட வந்து அவங்க கனெக்ட் ஆகாமல் இருக்காங்க. நாட் பிகாஸ் நான்லாம் பெரிய ஆள்ரா, நான் தான் உங்ககிட்ட பேச, அந்த சீனே கிடையாது. தே கான்ட் கனெக்ட் வித் யூ இன் யுவர் வைப்ரேஷன், இன் யுவர் தாட் ப்ராசஸ், இன் யுவர் ஆக்ஷன்ஸ். ஸோ லைக்வைஸ் you are actually not connecting with, you are not able to connect with your friends because your thought process is different. You are உன்னோட vibration is different. You will end up feeling alone. Actually நீ 100 பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ தனியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னா இட் இஸ் அ குட் சைன் தட் யூஆர் க்ரோயிங். ஓகேவா? ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு க்ரோத் ஃபேஸ். உன்னோட தாட்ஸ் எவால்வ் ஆகிடுச்சு, உன்னோட மைண்ட் செட் எவால்வ் ஆகிடுச்சு, நீ வேறு மாதிரி ஆயிட்ட. ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல அந்த மாதிரி அந்த வேவ் லென்த்தில் யோசிக்க மாட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த பண்ண மாட்டுறாங்க. அப்போது நீ உன்னோட அலோன் டைமை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். தனியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வந்து நீ வந்து யூ நீட் டு என்ஜாய் லிவிங் வித் இட். நீ அதை நீ பண்ண ஆரம்பிச்சனா என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் கம்ப்ளீட்லி பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆஃப்டர் த க்ரோத் ஃபேஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பீப்புளும் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். Then you create a new circle. So it is okay if you are feeling alone, even if you have friends around you. It means you are growing. அந்த கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் வேவ் லென்த்துக்கே நீ போயிட்டேன்னா கீழே விழுந்துருவ. கரெக்ட். இந்த ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீ மேலே வந்துடுவ. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஸ்டிக் வித் தட் ஃபேஸ். ஸோ இட்ஸ் ஓகே டு பி அலோன். எஸ். ஓகே. யூ மஸ்ட் பி அலோன், பட் யூ ஷுட் நாட் ஃபீல் லோன்லி. வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? நான் தனியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றது பீயிங் அலோன். எஸ். நான் தனியாக இருக்கேன், ரொம்ப தனியாக ஃபீல் ஆகுது அப்படின்றது யூ ஃபீல் லோன்லி. ஸோ இட்ஸ் யூ ஷுட் பி அலோன் விதவுட் ஃபீலிங் லோன்லி. ஓகே. தனியாக இருக்கும்போது லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்னா உடனே அது அடிக்கணும். டேய், உன்னால் இப்படியும் இருக்க முடியும், இப்படியும் இருக்க முடியும், இந்த மொமெண்ட்டை நீ எப்படி யூஸ் பண்ணிக்க போகிற அப்படின்னு ஒன்று கேட்டுக்கோ, அவ்வளோதான். சூப்பர். நிறையா பீப்புள் இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, ரைட்? அண்ட் அந்த சஃபரிங் மோஸ்ட்டாக எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் பிட்ரேயல், நாட் பீயிங் ஏபிள் டு ஃபர்கிவ் சம்ஒன். ஐ வாண்ட் டு ஷேர் அ ஸ்டோரி வித் யூ. நான் என்னோட காலேஜில் இருந்தப்போ திஸ் இஸ் சம்திங் ஐ ஹவ் பீன் ஸ்ட்ரகிளிங் டு மூவ் ஆன் வித் ஃபார் இயர்ஸ். இது வந்து ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பர்சனோ கிடையாது. ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காங்க என் காலேஜில். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட ஒரு க்ளோஸான ஒரு பொண்ணு இருந்தாங்க, இந்த மாதிரியாக இருக்காங்க. அண்ட் வி ஆர் ஆல் ஆர் கலெக்டிவ்லி ஒர்க்கிங் ஆன் அன் இவெண்ட். ஸோ வி புட் அவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு த இவெண்ட். ஸோ காலேஜ்லேயே 3 வருஷத்தில் ஒரு ஹைலைட்டான இவெண்ட் அது. 2 மாதம் அதுக்காக வேலை பார்க்குறோம். அண்ட் அதில் வந்து நான் தான் லீட் பண்ணுறேன் என்னோட பேட்சை. ஸோ என்னோட காசு, என்னோட டைம், என்னோட எனர்ஜி எல்லாமே வந்து அந்த 2 மாதத்துக்காக தான் போகுது. ஸோ தட்ஸ் லைக் ஆல் ஆஃப் மீ கோஸ் இன் டு இட். அண்ட் என் டீமுக்காக நான் எல்லாமே பண்ணுறேன். அண்ட் என்னை சுற்றி இருக்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே பார்க்குறாங்க. ஸோ தே நோ இதுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என் மொத்த டீமுக்கும் தெரியாது, பட் தே ஆல் நோ. அண்ட் அந்த ஈவெண்ட் முடியுது. பட் ஃபேக்கல்டிஸ் வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எல்லா வருஷமும் இதே தான் பண்ணுறீங்க, ஃபேக்கல்ட்டின்றதுக்காக என்னால் ஓகே சொல்ல முடியாது, நான் என் பசங்களுக்கு எது நல்லதோ அதான் நான் பண்ணுவேன், பிகாஸ் ஐ எம் லீடிங் தெம் அப்படின்னு சொல்லி சில டிசிஷன்ஸ் அகேன்ஸ்ட் த ஃபேக்கல்ட்டி நான் எடுத்தேன். ஸோ அதனால் ஐ காட் பேக்லாஷ். ஸோ ஒரு நாள் 60 பேரும் இருக்காங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, என்ன ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்க, பர்சனலாக இதனால் எனக்கு எவ்வளோ லாஸஸ்ன்னு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டேன், நிறையா காசு லூஸ் பண்ணிட்டேன், என்னோட மென்டல் ஹெல்த் ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அப்போ வந்து 60 பேர் முன்னாடி நான் நிற்கிறேன், இந்த ஈவெண்ட் முடிஞ்சிடுச்சு, என்னோட ஹெச்ஓடி நிற்கிறாரு. அஃப்கோர்ஸ் இஸ் அன்ஹாப்பி. ஸோ ஆஷிக்கு வந்து 100% ஒரு நல்ல லீடராக இருந்தால் யாரெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க 60 பேருமே கை தூக்கல. எனக்கு வந்து டில் திஸ் டேட் அந்த மொமெண்ட்டில் அந்த மினிட் நான் எப்படி ஃபீல், இப்போ வந்து எனக்கு படன்னு உள்ள கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகுது. அந்த ஃபீலிங் வந்து அப்படியே ஞாபகம் இருக்குது. நான் அதை எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் நான் அழுவேன். ஏன்னா என் கூடயே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருந்தாங்க, என் கூடயே இருந்த பொண்ணு அங்கே தான் இருந்தான், எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. பட் நோபடி ஸ்டோட் அப் ஃபார் மீ. ஸோ அங்கேருந்து எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா, இன்ஹெரண்ட்டாக அது எண்ட் ஆஃப் த டே யாரும் உனக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணவே முடியல அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து எனக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பெட்ரேயல்ஸாக நான் பார்க்குறேன். தட் சேஞ்ச்டு மீ ஃபார் எவர். ஹவ் ஐ டீல் வித் பீப்புள், ஹவ் ஐ சீ பீப்புள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸ் பீப்புளுக்கு இருக்குது. அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட நெக்ஸ்ட் வர எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே மாற்றிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்போ அதை ஃபர்கிவ் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட ஹவு டு த சேனல் இட் ரைட். அது வந்து பிட்டர்னஸாக மாறிடக்கூடாது, வாழ்க்கையை நோக்கின ஒரு பிட்டர்னஸாக அது மாறிடக்கூடாது. எனக்கு அப்படி மாறிச்சு, யாரையுமே நம்பாமல் ரொம்ப டிஃபென்சிவாக மாறிட்டேன். ஓகே. அப்படி அந்த ஒரு பெட்டர் ஈவெண்ட் என்ன பெட்டராக மாற்றாமல் அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நான் எப்படி மாற்றலாம், எப்படி கரெக்டாக சேனல் பண்ணலாம். சூப்பர், வெரி நைஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஷிக். நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று,
நீ எல்லார் மாதிரியும் ஒரு நல்ல ஒரு ஹியூமனாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த உலகத்தை மாத்திர பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம். நீ என்னவா இருக்குன்னு ஆசைப்பட்ற? உலகத்தை மாத்திர ஒரு பவர்ஃபுல் பர்சன். அப்படியா? யா. ஷோரா? எஸ். லாக் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. அப்போனா இந்த உலகத்தில் யாருமே உன்னை நம்பலைனா கூட நீ உன்னை நம்பணும். ஓகே. உங்கள் அப்பாவும் சரி, உங்கள் அம்மாவும் சரி, உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உன்னை லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உன் உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, யாருமே நம்பலைனா கூட நீ உன்னை நம்பணும். எல்லாருமே உன்னை நம்பும் போது நீ உன்னை நம்புறதுல என்னடா இருக்குது? யாருமே நம்பாத போது நீ உன்னை நம்பினா அது மற்றவங்க எல்லாருமே உன்னை நம்ப வைக்கும். ஆனால் எல்லாருமே சேர்ந்து நீ வந்து ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லும் போது நீ நம்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே தான் போயிடுவேன். The most pure soul, Jesus came into the world. Everyone around Jesus betrayed him. Okay, he was சிலுவையில் அறைஞ்சாங்க அவரை. He is God. No one believed he is a God. அவரையே நம்பல, உன்னையா நான் நம்பணும்? Okay, so the thing is, you become powerful when you believe yourself when no one does. Yes. That is how you become powerful. Correct. நீ உன்னை எந்த அளவுக்கு நம்பணும் தெரியுமா? யாருமே உன்னை நம்பலனாலும் நீ உன்னை நம்பணும். மறுபடியும் ஒரு 2 பேர் உன்னை ஹேட் பண்ணுவாங்க. என்னடா அவனை நம்பவே இல்லை, ஆனாலும் பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், அப்பயும் நம்பணும். அவங்க உன்னை ஹேட் பண்ணுவாங்க, உன்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க, அப்பயும் நீ உன்னை நம்பணும். உன்னை தப்பாக பேசுகிறவங்களாம் உன்னை பார்த்து இவன் ஏதோ பண்ணுறான்ல, அப்பயும் நீ உன்னை நம்பணும். இவன் ஏதோ பண்ணுறான், நல்லா தான் இருக்குது, அப்பயும் நீ உன்னை நம்பணும். ஆஷிக் என்ன பண்ணுற, எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட, அப்பயும் நீ உன்னை நம்பணும். நம்ம சேர்ந்து ஏதாவது ஒன்றா பண்ணலாமா, அப்பயும் நீ உன்னை நம்பணும். இந்த எல்லா இடத்துலையுமே நீ உன்னை நம்பணும். அப்போ தான் நீ பெரிய ஆள். Got it. Spirituality. It's a very fancy word right now. I am spiritual. Manifestation. Everything. So just now we were talking about the creator, how all of us are co-creators. இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். What is Kenneth's definition of spirituality? And புதுசாக ஐடியாவே இல்லை ஒருத்தனுக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி ஐடியாவே கிடையாது, வாழ்க்கையை பற்றின ஒரு ஆழமான புரிதல் கிடையாது அப்படின்னா, கெனட் அவனுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்? இப்போது நம்ம சொன்ன ஒரு விஷயம்தான் என்னன்னா, every human being is a spiritual being. Yes. Like I told you, you feel hungry. Yes. You feel love. You feel lust. You feel all kind of desires. Yes. Hence proved you are a human. Yes. Okay. Once you consciously understand these feelings are human desires and human feelings, you tell yourself to control it. அந்த you tell yourselfனு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது ஹியூமன்ஸ் கிட்ட மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு அந்த பொட்டன்ஷியலை. ஹியூமன் வெர்ஷனை கான்ஷியஸாக கண்ட்ரோல் பண்ணி ஸ்பிரிச்சுவல் பீயிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸ்பிரிச்சுவல் பீயிங் இஸ் நத்திங் பட் த சோல் விதின் யூ நீட்ஸ் காம்னஸ். இந்த மெடிடேஷன் சொல்லுவாங்கல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ரைட்டிங். ஓகேவா? நீ 12 மணி நேரம் எழுதிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த, அதுதான் மெடிடேஷன். ஓகே, யூ டோன்ட் நீட் டு சிட் அண்ட் மெடிடேட். உன் பிடிச்ச விஷயத்த 12 மணி நேரம் 16 மணி நேரம் பண்ணு, நிம்மதியாக தூங்குவேன். ஓகேவா? அதுதான் மெடிடேஷன். ஸோ இதில் இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்க்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த தேவைப்படுற விஷயத்த பண்ணுறதுக்கு தான் பாடியை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாடிக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யூ ஆஸ்க் த ஸ்பிரிச்சுவல் பீயிங் வாட் இட் நீட்ஸ் அண்ட் யூஸ் த பாடி டு கம்ப்ளீட் தட் நீட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீ வளர்ந்தன்னா, இந்த மாதிரி நீ வாழ்ந்தன்னா வாழ்க்கையில் வளர்ந்துடுவேன். ஓகே, பட் இந்த பாடிலி நீட்ஸை நீ ஃபோக்கஸ் பண்ணி அதில் நீ முக்கியத்துவம் கொடுத்தனா உன்னோட சோல் கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகும். மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன், டிப்ரெஷனுக்குள்ளே போவேன், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போவேன். உன் வாழ்க்கை உலகத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் உன்னை தேடி வரும். ஏன்னா your soul is shrinking, it's not growing. Eventually you will die. Yes. Okay. Got it. It might not be physical death. It is your soul will be died. Okay. அதுக்கப்புறம் நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே ஒழுங்காக நடக்காது. கரெக்ட். நம்ம இப்போ இந்த காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கோமா, இந்த காஃபியை தான் நான் குடிக்க போகிறேன். ஆனால் இந்த காஃபியை ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த கப்பு தேவைப்படுது. இந்த கப்பு தான் நம்மளோட ஹியூமன் பீயிங். இந்த காஃபி தான் ஸ்பிரிச்சுவல் பீயிங்னு வச்சுக்கோ. இதை தான் நம்மளால் குடிக்க முடியும். இதை நம்ம யூஸ் தான் பண்ணணும்.
ஸோ யூஸ் யுவர் பாடி டு அட்டைன் த பிகர் செல்ஃப். Got it. அதுக்காக இந்த கப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பை கட்டி பிடிச்சின்னு இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ள இருக்க காஃபிலாம் யூஸ் உள்ள இருக்க காஃபி தான் முக்கியம், கப்பு முக்கியம் இல்லை. எந்த கப்பில் வேணால் ஊற்றி குடிச்சிடலாம். பியூட்டிஃபுல் வே டு எக்ஸ்பிளைன் இட். என்ன பண்ணுவார்னா, இந்த கப்பு தான் பெரிய விஷயமா இருந்துச்சு, இந்த காஃபி நீ யூஸ்லெஸ்ஸாக இருந்தால் காஃபி எடுத்து வேற கப்பில் கொடுத்துருவாரு, இந்த கப்பு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். கரெக்ட். ஸோ காட் ஹேஸ் ஆல் பவர்ஸ் டு டூ. சூப்பர். நீங்கள் சொன்னீங்க என்ன நடந்தாலும் நீ ஒன்று நம்பணும், யார் நம்புறாங்க நம்மள நீ ஒன்று நம்பணும். நான் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் என்ன மாதிரி பசங்களுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம், போன ஜென்ரேஷன் மாதிரி எங்களுக்கு இல்லை. ஒரு பக்கம் வார், ஒரு பக்கம் ஏஐ. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க். லேண்ட்ஸ்கேப் செம்ம ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. புதுசாக ஏதோ சொல்கிறாங்க. உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் கிடைச்ச டைம், அந்த லக்ஸரி எங்களுக்கு இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறத விட தட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் தட் we are all facing. அண்ட் இட் மேட் us all lose hope in life. எனக்கு வந்து ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் ஞாபகம் இருக்குது. ஒரு 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் இருக்குமானே தெரில. அதுக்காக நான் எதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நான் பாட்டுக்கு அப்படியே போகிறேனே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு அது காமனாக நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த அன்சர்டனிட்டிக்கு நாங்கள் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும்? நீ ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்ன, நான் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அதான் பிரச்சனை. நீ வாழ ட்ரை பண்ணுறியா வாழ்றியா? வாழ்கிறேன். ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுறியா இருக்கியா? ட்ரை பண்ணுறேன். ஏன் ட்ரை பண்ணுற? பண்ணு. ஏன் ட்ரை பண்ணுற? பண்ணு. நீ ஈஸியாக சொல்லிடுவீங்க. எப்படி சொல்லுங்கள். I'll tell you. என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏஐ வந்துச்சு. ஏஐ இஸ் நாட் அ ப்ராப்ளம் என்ன பொறுத்த வரைக்கும். பட் அதை தாண்டி லேண்ட்ஸ்கேப் செம்ம ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு 4 வருஷத்துக்கு லாங் டேர்மில் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப்ஸ் மாறிக்கிட்டே வருதுன்னா ப்ரொஃபஷ்னலி நான் சொல்கிறேன், ஒரு 4 வருஷம் தாண்டி லாங் டேர்மில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4 வருஷம் தாண்டி அந்த மார்க்கெட் அங்கே இருக்குமா, அதுக்கான டிமாண்ட் அங்கே இருக்குமா, என்னால் அங்கே போய் சர்வ் பண்ண முடியுமான்றதே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. வாழ்க்கை ரொம்ப 4 வருஷத்தில் என்னென்னமோ மாறுதில்ல. கரெக்ட். அது ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ராப்ளமா? அதை பற்றி நான் யோசிக்கல. கேட்குறேன். ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்ளமாக பார்த்தா ப்ராப்ளம். நீ எப்படி பார்க்குற? இது வரைக்கும் ப்ராப்ளமாக பார்த்தேன். பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். கரெக்ட். ஆனால் இல்லை, இருந்து பாரு. இப்போ சொல்லு, வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. கரெக்ட். ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ராப்ளமா? ஆப்பர்ச்சுனிட்டி. வேற என்ன பிரச்சனை? ஓகே, வேற என்ன பிரச்சனை சொன்னேன் சொல்கிறேன். என்னை தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. என்ன இருக்குது? வார், பொலிட்டிக்ஸ். என்ன யார் நான் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணாலும் கலெக்டிவாக வந்து ஒரு பவர் ஒன்று இருக்குது சொசைட்டியில். அது என்ன மீறின ஒரு விஷயமா இருக்குது இப்போது கரண்ட்லி. அண்ட் அங்கே எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அங்கே நடக்கிற எதுவுமே எனக்கு ஃபேவரபுளாக இல்லை. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி சோஷியல் கண்டிஷன்ஸ் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கப்போ அஸ் அன் இண்டிவிஜுவல் நான் த்ரைவ் ஆகிறது ஒரு சேலஞ்சாக இருக்குது. சூப்பர். வார் எங்கே நடக்குது? அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியா. நீ எங்கே இருக்க? இந்தியா. உன் வீட்டை சுற்றி எல்லாம் நல்லா தானே இருக்குது? நல்லா தான் இருக்கு. ஆனால் நாளைக்கு இருக்குமான்னு தெரியலையே. இன்னைக்கு இருக்கா? இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ண? எதுவும் பண்ணல. நாளைக்கு எதாவது ஆக போதா? சரி, அப்படி தெரியல. நாளைக்கு ஆயிடுச்சுனே வச்சுக்கோ, ஏன் நீ செத்துருவியா? இல்லை. இல்லை. உயிரோட இருப்பல்ல? இஸ் தட் பாசிட்டிவ்? இட் இஸ் பாசிட்டிவ். எஸ், நோ? யா. ஸோ வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் வில் க்ரோ. வாட் யூ சீ வில் பி யுவர் லைஃப். எஸ். உன்னை சுற்றி இந்த உலகம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது. கரெக்ட். அட் த சேம் டைம் நிறைய ப்ராப்ளம்ஸையும் கொடுக்குது. கண்டிப்பாக. அண்ட் தேர்ட் திங், உனக்கு அந்த சாய்ஸஸை கொடுக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது, ப்ராப்ளம்ஸையும் கொடுக்குது. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் சாய்ஸ்ன்ற ஒரு சூப்பர் பவரையும் உனக்கு கொடுக்குது. ஐம் கிவிங் யூ 2 ஆப்ஷன்ஸ். ஹியர் இட் இஸ் பாசிட்டிவ் திங்ஸ், ஹியர் இட் இஸ் நெகட்டிவ் திங்ஸ். You use that choice and you choose to get your, which is negative. Then you are not being positive. And you intentionally you want to be positive, you make the choice and you see the positive side here. You will end up creating a beautiful life. Because every step you take, you 100% have 100 things negative, 100 things positive. கண்டிப்பாக. எந்த அளவுக்கு நெகட்டிவ் திங்ஸ் உன் லைஃப்பில் இருக்கோ அதை விட அட்லீஸ்ட் ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ராவே பாசிட்டிவ் இருக்குது. அதை நீ பார்த்தா மட்டுமே, அதை மட்டும்தான் பார்க்க போகிறேன்றது டிசைட் பண்ணால் மட்டுமே. கரெக்ட். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது என் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்புகிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கை மாறும். இது என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு நீ நம்பினா பிரச்சனை கன்ஃபார்மாக நடக்கும். நீ வந்து ஒரு
வார் நடக்கிற ஒரு இடத்துல உக்காந்துட்டு நீ இப்படி பேசினா கூட அட்லீஸ்ட் யோசிக்கலாம். ஓகேவா? யூ ஆர் இன் இந்தியா, எஸ் யூ ஹாவ் ஏஐ, எஸ் the world is changing very very fast. The war is happening but not here. Tomorrow you're still going to come to the office and you will still have good food. எஸ் இதெல்லாம் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்போது அதை நீ செலிப்ரேட் பண்ணாமல் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் தான் வரும்னு ஏன் நம்புற? அண்ட் யூஆர் கம்ப்ளைனிங் தட் ஐம் ட்ரையிங் டு பி பாசிட்டிவ் தான்டா பிரச்சனையே. பி பாசிட்டிவ். ஓகே வென் யூ பி பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் can't find a way. எஸ் If you want to be negative, positives can't find a way. ஓகே புரியுதா? எஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு ரோட்டில் ஒரு 10 ஃபேமிலி இருக்கு. ஒரு ஃபேமிலியில் ஒரு டெத்து விழுந்துருச்சு. ஓகே மற்ற ஃபேமிலிலாம் சாப்பிடாம இருக்காங்களா? இல்லை. டெத்து தானே விழுந்திருக்கு. ஏன் மற்றவங்களாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஏன் அவங்க வாழ்க்கையில எல்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்து அழுகணும்னு அவசியம் இல்லையா? அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஒரே ரோட்டில் நெகட்டிவும் நடக்குது, பாசிட்டிவும் நடக்குது. அப்படின்னா there is positive side, there is negative side. Yes. There are few people dying today and there are few people sitting and having a conversation very comfortably. Yes. A positive thing is happening. ஒரு சைடு வார் நடக்குது, அதை பற்றி நியூஸில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சைடு இந்த பாட்காஸ்ட் சில பேர் கேட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றிக்க தான் போகிறாங்க. வாரம் நடக்கும், உன்னை வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு தருணமும் நடக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ண கண்டிப்பாக. தட்ஸ் அபவுட் இட். வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் க்ரோஸ். காட் இட். அண்ட் நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பீங்க, டைம் வேஸ்ட் பண்ணு, அந்த ரெஸ்ட் எடுக்கிற பீரியடில் நீ ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு கூட கிடையாது அப்படின்னு. ரீசென்ட்லி தேர் இஸ் திஸ் அப்சஷன் வித் க்ரோத், ஃபைண்டிங் யுவர் பர்பஸ். 18 வயசில் 1 கோடி சம்பாதிச்சிட்டான், 15 வயசில் கம்பெனி ஆரம்பிச்சிட்டான், 20 வயசில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா, 30 வயசில் ரிட்டையர் ஆகணுமா, ஆல் ஆஃப் திஸ் கோயிங் ஆன். ஹவு டு யூ see this? நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, நீங்கள் என்கிட்ட அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? we are humans. ஓகே, கடவுள் ஒன்று ஒரு மரமாக படைச்சிருக்கலாம். எஸ். ஒரே இடத்துல நெல், இதே இடத்துல வளர்ந்துக்கிட்டே இரு, இதே இடத்துல காத்தடிக்கும் ஆடு அப்படின்னு ஒன்று படைச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று மரமாக படைக்கலை. உன்னை ஒரு பட்டர்ஃப்ளையாக படைச்சிருக்கலாம். நீ நினச்ச இடத்துலாம் பறந்து போ, ஆனால் உன்னோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப சின்னது, அப்படியே ஒன்று படைச்சிருக்கலாம். உன்னை ஒரு நாயாக படைச்சிருக்கலாம். ஒன்று அதில் 2 ஆப்ஷன். ஒன்று நீ நல்ல வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல நாயாக இருந்திருப்ப, இல்லை ரோட்டில் கஷ்டப்பட்டு இருந்திருப்ப. அதுவாக ஒன்று படைக்கல. எஸ். போய் ஒன்று ஒரு மனுஷனாக படைச்சிட்டாரு. ஓகேவா? மனுஷனாக படைச்சா யூ ஹாவ் ஃபீலிங்ஸ், யூ ஹாவ் எமோஷன்ஸ், யூ ஹாவ் டிசையர்ஸ், யூ ஹாவ் டிட்டர்மினேஷன். இதெல்லாமே உன் லைஃப்பில் இருக்கும். சரியா? கோலை நோக்கி ஓடு, டிசையர்ஸை நோக்கி ஓடு. உன் எமோஷன்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் கொடு, உன் ஃபீலிங்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் கொடு. இது எல்லாமே உனக்கு இருக்குன்னா இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியது உன்னோட கடமை தான். அட் த சேம் டைம் நான் பேலன்ஸுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அப்சஸ்டாக இருக்கியா, அந்த டைமில் இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் டைம் கொடு, உன் ஃபீலிங்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து பேக் டு நார்மல் வா. ரீசார்ஜ் பண்ணு உன்னோட பாடியை, உன்னோட எமோஷன்ஸை. ஒரு ஹியூமனாக உன்னை ரீசார்ஜ் பண்ணு. ரீசார்ஜ் பண்ணாதானே ஓட முடியும். ஒரு ஃபோனே நீ நைட்டில் ரீசார்ஜ் பண்ணாதான் அடுத்த நாள் நீ யூஸ் பண்ண முடியுது. காரில் பெட்ரோல் போட்டால் தான் கார் ஓடுது. ஸோ எவ்ரி திங் நீட்ஸ் அ ரீசார்ஜ். அந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கு ரீசார்ஜ் என்னன்னா பீயிங் ஹியூமன். ஸோ பீயிங் ஹியூமன்ஸ் மேக்ஸ் மிஸ்டேக். ஹியூமன்ஸ் ஹாவ் டிசையர்ஸ், ஹியூமன்ஸ் ஹாவ் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு, இஃப் யூ வாண்ட் டு பி அ ரோபோ மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டே இருக்கே, அதையும் பண்ணு. எல்லாத்தையுமே பண்ணு. நீ ரொம்ப ஜாலியாகவும் இருந்துடக்கூடாது. உன் லைஃப்பை ரொம்ப இதுவாக என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு அப்படியே தான் வாழுவேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. லைஃப் பிகம்ஸ் வெரி வெரி போரிங். இங்கே லைஃப் பிகம்ஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் யூ வில் ஃபீல் பாயிண்ட்லெஸ் ஆர் மீனிங்லெஸ் இன் யர் லைஃப். ஸோ இதில் யூ நீட் டு ஃபைண்ட் எனக்கு 70% இது ஃபோக்கஸ் பண்ணுறேன், 30% இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். உன்னோட 70-30 எதுன்னு நீ டிசைட் பண்ணிக்கணும். Find your 70-30. Yeah. There is no 70-30 for everybody. Everyone should have their own 70-30. Yes, beautiful. And I also believe the same. Greatness definitely does not come from balance. But isn't it also true that balance is something that's really important? Because off balance இருக்கிறப்போ எந்த ஒர்க்கையுமே வந்து உங்களால் ப்ராப்பராகவோ ஃபைனஸ்ட் குவாலிட்டிலையோ பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸ் இன் வாட் ஆஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், இன் வாட் ஆஸ்பெக்ட் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, லைஃப்பை வந்து ஒரு ஈகிள்ஸ் வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும். அண்ட் அதாவது ஒரு ஜூம் அவுட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஜூம் இன் பெர்ஸ்பெக்டிவ், 2 பெர்ஸ்பெக்டிவ்லையுமே பார்க்கணும். ஓகேவா? ஜூம் அவுட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஒரு 3 மாதம் அப்சஸ்டாக இருக்கேன்.
1 month பேலன்ஸ்டாக இருக்கேன். ஓகே. எப்படி நம்ம இது வந்து ஜூம் அவுட் பிக்சர். ஜூம் இன் பிக்சர் போய் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், 8 மணி நேரம் தூங்குறோம். கரெக்டாக? 8 மணி நேரம் இஸ் ஃபார் ரெஸ்டிங். ஸோ தட் ஆஃப்டர் ரெஸ்டிங் யூ கம் அண்ட் ஒர்க் அண்ட் கிரியேட் சம்திங். ஸோ ஜூம் இன் பிக்சரில் ஒரு நாளுக்கே நமக்கு அதுதான் பேட்டர்ன். நம்மளோட லைஃப் பேட்டர்னே ரெஸ்டெடு 16 மணி நேரம் வேலை செய். ஓகேவா? ஸோ 3 8 மணி நேரம் இருக்குன்னா ஒரு 8 மணி நேரம் ரெஸ்டெடு, மீதி 2 மணி நேரம் வேலை செய். இதுவே வந்து பேலன்ஸ் கிடையாது. கரெக்டா? 24 ஹவர்ஸில் பேலன்ஸ்னா 12 மணி நேரம் ரெஸ்ட், 12 மணி நேரம் ஒர்க்கு. அதுவே பேலன்ஸ்டா இல்லை தானே? உன்னோட டேவே பேலன்ஸ்டா இல்லை. அப்போ வந்து நீ ஏன் வந்துட்டு உன்னோட லைஃப் பேலன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன்? உன் டேவே பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா உன்னால் உருப்படியே எதுவுமே பண்ண முடியாது. அப்போ உன் லைஃப் எப்படி பேலன்ஸ்டாக இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 months பி அப்சஸ்ட் ஆன் சம்திங் விச் இஸ் ஒர்த் கெட்டிங் அப்சஸ்ட் ஃபார். அண்ட் இன்னும் ஒரு மாதம் ஜஸ்ட் ரெஸ்ட். அந்த டைமில் நீ ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சதை பண்ணு. உருப்படியாக கூட எதுவுமே பண்ணாத, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணு. வாழ்க்கையில் உருப்படாமல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கலாம், அதை தான் தேடி தேடி பண்ணு. போர் அடிச்சிடும். அகெயின் கெட் பேக் டு ஒர்க். ஸோ தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ். அண்ட் லைஃப் இஸ் நாட் அபவுட் பீயிங் பர்ஃபெக்ட். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பீயிங் இன் த ஜர்னி ஆஃப் ட்ரைங் டு பி பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ அதனால் எதுவுமே இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அண்ட் பீயிங் அப்சஸ்ட் ஒன்லி வில் மேக் யூ see something which is great அப்படின்னு நான் நம்புகிறேன். டெஃபினெட்லி. ஒரு வேர்ட் நான் சொல்கிறேன். அந்த வேர்டுக்கு ஷார்ட்டாக கெனட்டோட டெஃபினிஷன் எனக்கு வேணும். சக்ஸஸ், live for it every day. ஃபெயிலியர், use it to get success. மணி, earn a lot. லவ், give a lot. ஈகோ, have good ego. வாட் இஸ் குட் ஈகோ? என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது குட் ஈகோ. என்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் பேட் ஈகோ. ஃப்ரீடம், யூஸ் இட் ப்ராப்பர்லி விதவுட் மிஸ்யூசிங் இட். ஓகே. பர்பஸ், சீக்ரெட் ஆஃப் யுவர் லைஃப். காட், சோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். சீக்ரெட் ஆஃப் யுவர் லைஃப், சோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். குட். இதுக்கப்புறம் கெனட் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். வாட் வில் தட் ஒன் அல்டிமேட் மெசேஜ் பி? த பர்பஸ் ஆஃப் லைஃப் is to die after finding your greatness. Okay. So die only after finding your greatness. Don't die before that. Okay. After finding your greatness, don't die. Yeah. Still continue doing it. But சாகறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருங்க. Done. So that will be Kenneth's message to the world. Yes. Final sharing. Questions are done. Do you remember this? I mean like கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பட் ஸ்டில் யூ டோன்ட் ரிமெம்பர் திஸ். ஓகே. இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் கிறிஸ்மா கிறிஸ்டி அந்த கேம் விளையாடும் போது obstacle is the way. No, obstacle is the way and this you gifted me. Okay. Oh, okay. This is journal. So இந்த ஜேர்னலும் obstacle is the way புக்கும் வந்து you gifted me. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. Yeah. Why did you choose this gift for me? I will tell you why I'm asking this. நான் உனக்கு 2 வாங்கினேன். ஒன்று வந்து to get learnings inside you. Yes. இன்னொன்று வந்து அதை வந்து வெளியில் கொடுக்கும் போது அது ஒரு இடத்துல நீ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த புக்கு வந்து ஒன்று உருவாக்குறதுக்கு, இது வந்து உருவாக்குறத மற்றவங்களை உருவாக்குறதுக்காக நீ உருவாக்குன ஒரு விஷயமா இருக்கணுன்றதுக்காக. பியூட்டிஃபுல் திங்கிங். ஐ திங்க் சும்மா என்னால் இங்கே வந்து உட்காந்துட முடியாது கண்டிப்பாக. ஈவன் தோ ஐ எம் கெனட்ஸ் டீம், வாட் எவர் த ரீசன் இஸ், எனக்கு எவ்வளோ தான் ப்ரிவிலேஜ் இருந்தாலும், எனக்கு எவ்வளோ ஆக்சஸ் இருந்தாலும், குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த சீட் எனக்கு கிடைக்கும். அண்ட் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அப்படி குவாலிஃபைட் ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு என்னை ஃபர்ஸ்ட்டு got me started, or and the first point was this. Okay. And I am now qualified na number, but there's still a lot of journey and it's still with me. So thanks for giving this to me. Thank you so much. Okay, you told something. Yeah. நான் இந்த இடத்துக்கு குவாலிஃபைன்னு நான் நம்புகிறேன். நீ குவாலிஃபை ஆனதுனால இங்கே வரல, நீ நம்பினதுனால தான் இங்கே வந்த. ஸோ வில் end it with that. Believe. Believe. அவ்வளோதான். Yes. Thank you.